இங்க இவங்க ஒரு பழங்கால கோவில கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்குள்ள நிறைய நகை வைரம் வைடூரியம் இருக்கிறது தெரிய வந்ததும் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள எப்படியாச்சும் போய் ஆகணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா போறதுக்கு வழியே இல்லாததால செவர ஓட்ட போட்டு தான் போற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்டே ஒருத்தவன் சொல்லிடுறான் இது கூட சந்திரமுகி படத்துல வர பாம்பை விட ரொம்ப பெருசா ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த கோவில பாதுகாத்துட்டு இருக்கு, தேவையில்லாம அதை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளும் உயிரை விட்டு போறோம்ன்றான். கூட இருக்கவங்க எல்லாம் அட இவனை யாரா கூட்டு வந்தது, வீட்டுல உட்காந்து சுட்டி டிவி பாக்குறவங்க கூட்டு வந்தா இப்படிதான் பெருசா பாம்புக்குது அதுக்குதுன்னு சொல்லிட்டு புளிப்பு காமிச்சிக்கிறான், போடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு கனவு வந்திருக்கும். இந்த கனவுல தங்கம் வைரம் கொட்டி கிடக்கிற ரூமை கண்டுபிடிச்சு ஓபன் பண்றாங்க. இந்த கதவை யாரு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்களோ அவங்களதான் அந்த பாம்பு வந்து முதல்ல கடிச்சு சாகடிக்குது. இதைத்தான் இவன சொல்லியிருப்பான். ஆனா அதெல்லாம் யாரும் கேட்காம இந்த கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தவன் கல்லு மாதிரி இருக்க பட்டனை மெரிச்சிடுறான். இப்ப உடனே பாய்சனஸ் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. இதை பார்த்ததும் இவன் ஐயோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த வழி போனா விஷ வாயு தாக்கிடும், ஆனா இப்படி போனா பாம்பு கிட்ட சிக்கிடுவோம், தயவு செஞ்சு திரும்பி போயிடலாம், இந்த கோவில இருக்க எதுவுமே நமக்கு வேணான்றான். அடிங் நவுரா ஃபர்ஸ்ட் பாம்புன்னா இப்ப பாய்சன்ன்ற மொத்த நகையை நீ அமைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மதிக்காம போறாங்க. இவனை பின்னாடியே போறான். அப்போ ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போனதும் கீழே முழுக்கவே தண்ணி நிரம்பி இருக்கு. எவ்வளவு அடிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்தா ஓரளவுக்கு நம்ம நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் இதுல இறங்க பாக்குறாங்க. அப்பதான் அவன் முன்னாடி வந்து கனவுல வந்ததா சொல்லி 2 பேர் இதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப பெரிய பெரிய பிரானா மீன்லாம் கடிச்சு அவங்கள சாகடிச்சிருச்சு. சோ நம்ம வந்து போட்ல போறதே பெஸ்ட்னு சொல்றான். ஏன்டா இப்படி பயந்து சாவறாதான் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்க சமயத்திலே திடீர்னு ஒரு 2 பிரானா அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு பொண்ணோட கையை கடிச்சிருது. இதுக்கப்புறமா தான் இவன் சொல்றத கொஞ்சமா நம்புறாங்க. இப்ப இவன் சொன்ன மாதிரி அந்த போட்டை வச்சு தண்ணி எல்லாம் கடந்து கோவிலுக்குள்ள வராங்க. இப்ப இவன் உள்ள வந்ததுமே அந்த பாம்பு இருக்கிறத ஒரு ஓட்ட வழியா பாத்துறான். இப்படியே இவங்க நம்ம சொல்றத நம்ப போறது இல்ல, சரி என்னதான் ஆகுதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவன உள்ள போறான். கூட வந்த மத்தவங்க எல்லாம் பறந்தடிச்சிட்டு போயிட்டு அந்த வைரம் வைடூரியம் இருக்கிற அறையை கண்டுபிடிச்சு முதல்ல ஓபன் பண்றாங்க. இவங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே அந்த பாம்பு மூலையில இருந்து பாத்துட்டு இருக்கு. ஆனா உள்ள வந்த இவங்க நகையை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு ஆஹா எவ்வளவு நகை, இதுக்கப்புறம் தங்கம் டெய்லி ஏறினா என்ன இறங்கினா எனக்கு என்ன, இதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரன்டா, எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளு அள்ளுன்னு சொல்லிட்டு அள்ளிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கையில மட்டும் ஏதோ ஜொல்லு மாதிரி வந்து ஊத்திட்டே இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு மேல திரும்பி பார்த்தா அவன் கனவுல பார்த்ததா சொன்ன மாதிரி இந்த பாம்பு ஒருத்தரா கடிச்சு சாகடிக்க ஆரம்பிக்குது.